ஓம் சாந்தி. சங்கம யுகத்தில் சர்வ சக்திவான் பாபா வந்து நம் குழந்தைகளுக்கு சக்திகளின் முழு பொக்கிஷத்தை கொடுக்கின்றார். சர்வ சக்திகளின் பொக்கிஷத்தை கொடுக்கிறார். ஆனால் இந்த சக்திகள் சத்தியத்தில் குணங்களாக பரிவர்த்தனை ஆகிவிடுகிறது. அதனால் சத்தியத்தில் தேவதைகளின் புகழ் பாடும்போது அவர்களை சர்வ குண சம்பன்னம் என்று சொல்கின்றார்கள். 16 கலை சம்பூர்ணம் என்று சொல்கின்றார்கள். தேவதைகளை ஒருபோதும் சர்வ சக்தி சம்பன்னம் என்று சொல்லக்கூடாது. அனைத்து சக்திகளின் வரம் நமக்கு சங்கம யுகத்தில் தான் கிடைக்கிறது. சர்வ சக்திவான் பாபாவிடமிருந்து அதை நாம் எவ்வளவு பயன்படுத்துகின்றோமோ அந்த சக்திகள் சிறிது சிறிதாக குணங்களாக மாற்றமாகிவிடுகிறது. மேலும் அந்த குணங்களின் சொருவமாக நாம் சத்தியத்தில் ஆகிவிடுகிறோம். எனவே இங்கு இந்த கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் வேண்டும். சத்தியத்தில் அதற்கான அவசியம் இல்லை. சத்தியத்தில் யாரை கண்ட்ரோல் செய்ய வேண்டும்? தன்னையே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களையும் கண்ட்ரோல் செய்ய வேண்டியதில்லை. அதனால் இதை சங்கம யுகத்தின் வரதானம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தில் இதற்கான அவசியமே இல்லை. எந்த சக்திக்கான அவசியமும் இல்லை. அங்கு எந்த சக்தியும் தேவையில்லை. சகிப்புத்தன்மை சக்தியும் தேவையில்லை. இந்த எல்லா சக்திகளும் இங்குதானே தேவை. இப்போது ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் என்று சொல்கிறோம். முதலில் தன்னுடைய இந்திரியங்களின் மீது அதிகாரத்தை அடைய வேண்டும். அதிலும் வெறும் கர்மேந்திரியங்கள் மீது அதிகாரத்தை அடைவது மட்டும் கிடையாது. ஆனா பாபா நம்மை சூக்ஷ்மமான நிலைக்கு கொண்டு போறார். மேலும் பாபா என்ன சொல்கிறார்? உங்கள் ஞான இந்திரியங்கள் மீதும் அதிகாரத்தை அடையுங்க. கர்மேந்திரியங்கள் மற்றும் ஞான இந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் சூட்சுமமானவை. அதை பாபா மனம், புத்தி, சன்ஸ்காரம் மற்றும் விருத்தி என்று வகைப்படுத்துகிறார். இவைதான் நம்முடைய ஞானேந்திரியங்கள். ஆகவே இவற்றின் மீது நமக்கு அதிகாரம் வேண்டும். எவ்வளவு ஸ்தூலத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவ்வளவு சூட்சுமத்திலும் அடைவது எளிமையானதாக ஆகிடும். ஆனா பாபா சாக்காரத்தில் இருந்த போது தாதிகள் பாபா பற்றிய விஷயங்கள்லாம் சொல்லும் போது பாபா யஜ்யத்தில் ஒருபோதும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கல. எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் பாபா முன்பு 350 குழந்தைகள் இருந்தார்கள். பாபா ஒருபோதும் யார் மீதும் தன்னுடைய ரூலிங் பவரை காட்டல, கண்ட்ரோலிங் பவரை காட்டல. ஏன்னா நீங்க யாரையாவது கண்ட்ரோல் பண்ற முயற்சி செய்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்று பெரும்பாலும் பெற்றோர்களுடைய புகார்கள் என்னவா இருக்குன்னா, குழந்தைகள் எங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த புகார் இருக்கு? ஏன் இந்த புகார் வருது? என பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, இது என்னுடைய உரிமை, இவர்கள் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்றாங்க. இன்று பாபா என்ன சொல்கிறார்? எங்கு இந்த எனது என்ற பாவனை வருகிறதோ அங்கு நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண விரும்புறீங்க. ஆனா அவங்க கண்ட்ரோல்ல வராங்களா? எவ்வளவு கண்ட்ரோல் பண்ற முயற்சி செய்கின்றீர்களோ அவங்க அந்த கண்ட்ரோலை மீறி நடக்கின்றார்கள். எவ்வளவு அவங்களை கட்டுப்படுத்துற முயற்சி செய்றீங்களோ அவங்க அதை மீறிதான் செய்து காட்டுறாங்க. இன்றைய குழந்தைங்க என்ன செய்யறாங்க? நீங்க அவங்களுக்கு இதை செய்யக்கூடாது, இது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அதையே மேலும் மேலும் செய்வாங்க. ஏன்? இன்று ஒரு குழந்தையே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் என்று தன்னிடம் தானே கேளுங்க. எனக்கு என் கர்மேந்திரியங்களின் மீது கண்ட்ரோல் இருக்கிறதா? கண்ட்ரோல் இருக்கிறதா? நமக்கு நம்மீதே கண்ட்ரோல் இருக்குதா? பலமுறை பெற்றோர்கள் குழந்தைங்க கிட்ட என்ன சொல்றாங்க? குழந்தைய பரீட்சை வந்துருச்சு, இப்பொழுது டிவி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
குழந்தைகளிடம் டிவி பார்க்க கூடாது என்று தடை போடுறாங்க. ஆனால் தான் டிவி பார்க்கிறாங்க. அப்போ குழந்தைங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒருபோதும் கண்ட்ரோல் செய்வதால் கண்ட்ரோல் ஏற்படாது. ஆனா குழந்தைய டிவி பார்க்க கூடாது என்பது உங்கள் விருப்பம் அப்படின்னா நீங்கள் தானும் பார்க்காம இருங்க. இந்த தியாகத்தை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அப்போது கட்டுப்படுத்தும் சக்திக்கான முதல் விஷயம் தியாகம். தியாகம் இல்லாமல் நீங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க அவர்கள் பார்க்க கூடாது என்று விரும்பினீங்கன்னா நீங்களும் கூட இதனை தியாகம் செய்ய வேண்டும். நான் கூட இதை இத்தனை நாளுக்கு டிவி பார்க்கறதை நிறுத்துறேன் என்று நீங்க நிறுத்தியவுடன் குழந்தைங்களும் உங்களை கேட்பாங்களா? நீங்க அவங்களுடைய அறையில அவங்கள போய் படிக்க சொல்றீங்க, நீங்க இங்க உட்கார்ந்து சீரியல் பார்க்கறீங்க. அப்போது என்ன ஆகும்? அவங்க கேட்க மாட்டாங்க. பாபா இங்கு யஜ்யத்திலும் இதையே தான் கற்றுக் கொடுத்தார். குழந்தைகளுக்காக பாபா தியாகம் செய்தார். பாபா அந்த ரூம்ல இருந்தார். அந்த அறை இப்போது மிக நன்றாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா பிறகுதான் அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாபா இருக்கும்போது அவருடைய ரூம் மிக சிறியதாக இருந்தது. முன்புறம் இருந்த பகுதி தான் அவருடைய பெட்ரூம். அதுல பாத்ரூம் கூட கிடையாது. பாபா வெளியே சென்றுதான் குளிச்சார். இப்போது இந்த ட்ரைனிங் சென்டர் கட்டப்பட்ட போது குழந்தைகள்லாம் பாபாவிடம் போய் சொன்னாங்க, பாபா அங்க லெட்ரின் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்கு, அந்த ரூமுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாபா என்ன சொன்னார்? கிடையாது, இதெல்லாம் குழந்தைகளுக்காக, பாபா இங்குதான் இருப்பார். ஆக பாபா தியாகம் செய்தார். அதனால் இன்று பாபாவுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு. மேலும் பாபாவுடைய முரளியில வரக்கூடிய ஸ்ரீமத்தை பின்பற்றக்கூடிய சக்தியும் நம்ம கிட்ட வந்துடுது. பாபா தனக்காக எல்லாமே நல்லது செய்து இதுல ஒரு நல்ல அறை எனக்காக கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இப்ப இருக்கிற பாபாரும் நினைவு சின்னமாகவே இருக்காது. எனவே பாபா எப்போதும் என்ன சொன்னார்? இது குழந்தைகளுக்காக. பாபா தன்னுடைய குடிசையிலேயே இருப்பார் அப்படின்னு சொன்னார். 93 வயதிலும் கூட பாபா குளிர்ல வெளியே போய் தான் குளிச்சிட்டு இருந்தார். ஜெனரல் பாத்ரூம் தான் பயன்படுத்தினார். ஆனா பாபா தன்னுடைய ரூம்ல அட்டாச்சு பாத்ரூம் ஒருபோதும் கட்டல. இந்த ட்ரைனிங் சென்டர்ல ஹிஸ்டரி ஹால் முன்பு கட்டப்பட்ட அந்த இடத்துல கூட பாபா தனக்காக தனி ரூம் கட்டல. எனவே பாபா தியாகம் செய்தார். அதனால் இன்று ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் பாபா மீது அந்த மரியாதை இருக்கிறது. இதே போல நீங்கள் உங்கள் குழந்தைகள் மனதில மரியாதையை உருவாக்க விரும்பினீங்கன்னா அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். அப்போது குழந்தைகள் தானாகவே உங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துடுவாங்க. ஆனா நீங்க குழந்தைகளிடம் சொல்லி நீங்கள் செய்யல, ஆனா அவங்க செய்யலன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்ப என்ன ஆகும்? அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆக பாபா அனைத்தையும் நடைமுறையில் செய்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொல்லி சொல்லி மட்டும் அவர் கற்றுக் கொடுக்கல. முரளியில சிவ பாபா சொன்னார். ஆனா பிரம்மா பாபா தான் நடைமுறையில் செய்து காட்டினார். பாபா ஒருபோதும் குழந்தைகளிடம் குழந்தைகளே தானியங்களை போய் சுத்தம் செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணல. பாபாவும் அம்மாவும் தானே சென்று அதை சுத்தம் செய்வாங்க. அவர்கள் சென்றால் எல்லா குழந்தைகளையும் பார்த்து, அட பாபா அம்மா தானியங்களை சுத்தம் செய்ய போய் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு அவங்கவுங்க இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அவங்க தானாவே வந்து சேர்ந்துடுவாங்க. செய்து கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காக முதல் விஷயம் தியாகம். அதாவது சொல்வதற்கு பதிலாக செய்து காட்ட வேண்டும்.